அண்ணாச்சி என்று சொன்னவுடனேயே நீங்கள் அந்த குடும்பத்தில் ஒருவராகி விடுகிறீர்கள். சிறப்பாக இந்த பள்ளிகள் உருவாகி இருக்கின்றன. 8 கல்லூரிகள், 25 கல்விச்சாலைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் நாடார் மகளிர் சங்கத்தில். 1954 முதல் 1963 வரை தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி நடந்தது என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சி தான். பெருந்தலைவர் பாரத தலைவர். அவர் ஒரு ஜாதி கூட்டுக்குள்ள மடைக்காமல் இருந்தது தான் அவரின் பெருமை என்று இன்றும் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் நினைச்சிருந்தா பாரத பிரதமராக இருக்கலாம். அரசியல் அதிகாரத்தில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசியல் அதிகாரம் எப்படி வரும்? இங்கு நமது சமுதாயத்தினருக்கு அதிகமான இடம் கொடுக்க வேண்டும் என்று பேசினார்கள் என்று சொன்னார்கள். அண்ணன் கரிக்கோள் கூட சொன்னார், நல்ல கருத்து தான். ஆனால் முதல்வர் பதவியில் அமர்கின்ற தகுதி படைத்தவர்களாம் இருக்கும்போது எதற்காக வேறு ஒருவரை போய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய கேள்வி. பலம் இல்லை இந்த சமுதாயத்தில், ஏன் கையை ஏந்த வேண்டும் பிற கட்சியிடம்? நிறைய பேர் இருக்காங்க, தலைவனாவது முக்கியமில்லை, சிறந்த தலைவனாக வேண்டும். அதுக்கு பெருந்தலைவரின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. வயசு 25 தான். நாடார் மகளிர் சங்கம் 8 கல்லூரிகள், பல கல்விச்சாலைகள், உணர்வின் முறையாக பல கல்விக்கூடங்களை நீங்கள் கட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லையே, ஒரு சட்டக் கல்லூரி இல்லையே. 1 கோடி வேணும். நாங்கள் நீங்கள் ஊன்னு சொன்னால் கொடுக்கறதுக்கு எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாருங்க. வந்து நினச்சிக்கிட்டே இருக்கு தினமும். ஆல் இண்டியா லீடர் இஸ் நோ ஸ்மால் லீடர். அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் கூட இந்த சமூகத்திற்கும் அவருக்கும் என்ன உறவு? நாடார் சமூகத்திற்கும் நாட்டாமைக்கும் என்ன உறவு? உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நாட்டாமையினுடைய தந்தை ராமநாதன் அவர்களும் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களும் மதுரை விமான நிலையம் கண்ட கேடிகே தங்கமணி அவர்களும் சகலர்கள், அக்கா தங்கச்சியை கல்யாணம் முடித்தவங்க. அந்த வகையில் மூவரின் புதல்வனாய் இங்கே வந்திருக்கிறார். திராவிடம் வளர்த்த தினகரன் கேபிகே கந்தசாமி அவர்களின் மைத்துனராய் இந்த மேடைக்கு வந்திருக்கிறாய். இதையெல்லாம் தாண்டி நாடார் மகாஜன சங்கத்தின் முன்னாள் பொருளாளர் பெரிய நாட்டாமை அன்பு அண்ணன் சுதர்சனின் தம்பியாய் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு கிராமங்களிலும் சரி நகரத்திலும் சரி நாம் வசிக்கின்ற பகுதியில் வாழ்கின்ற பெரும்பான்மை சமூகத்தின் அடிப்படையில் நாம் நடத்துகின்ற வணிக நிறுவனங்களில் நம் சமுதாயம் சார்ந்த தலைவர்களின் படங்கள் என்பற்ற காலண்டர் போடுறதிலே கூட சிக்கல் இருக்குது. பல இடங்களில் போட்டால் ஜாதி முத்திரை விழுந்து விடுமோ என்று எண்ணுகின்ற சூழலில் இந்த சமுதாயத்திற்காக நாட்டாமை சூரிய வம்சம் என்று கிட் படம் கொடுத்து உச்ச நட்சத்திரமாக இருந்த வேளையில் சமுதாயம் அழைக்கிறது என்கின்ற ஒரே குரலுக்காக தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியினுடைய மீட்பு பேரணிக்கு தலைமை தாங்க வந்தவர் தான் அன்பு தலைவர் நாட்டாமை அவர்கள். அதனைத் தொடர்ந்து நடந்தேறிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னிலையில் நடந்தேறிய ஒரு ஒப்பந்தத்தில் நமது பொதுச் செயலாளர் ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் நமது பொதுச் செயலாளரும் கலந்து கொண்ட சூழலில் சிவசங்கரன் அவர்கள் டிஎம்பியை பற்றி வலுவாக பேச சட்டன சேர்ல இருந்து திஸ் இஸ் அவர் ப்ராப்பர்ட்டி, ஹூ ஆர் யூ என்று சிவசங்கரனை பார்த்து கேட்ட ஒரே நாடார்குல தளபதி இன்றைக்கு இங்கே வீற்றிருக்கிறார். இவரை இப்படி சொல்லி வரவேற்கிறேன். இந்த அரங்கத்தில் திக என்ற 2 எழுத்து கட்சியின் தொண்டர்கள் நிறைந்திருக்கலாம், திமுக என்கின்ற 3 எழுத்து கட்சியின் தொண்டர்கள் நிறைந்திருக்கலாம், மதிமுக தேமுதிக என்கின்ற 4 எழுத்து கட்சிகளின் தொண்டர்கள் நிறைந்திருக்கலாம், காங்கிரஸ் என்கின்ற 5 எழுத்து கட்சிகளின் தொண்டர்கள் நிறைந்திருக்கலாம், அதிமுக என்கின்ற 6 எழுத்து கட்சிகளின் தொண்டர்கள் நிறைந்திருக்கலாம், பாரதிய ஜனதா என்கின்ற 7 எழுத்து கட்சிகளின் தொண்டர்கள் நிறைந்திருக்கலாம், புதிய தமிழகம் என்கின்ற 8 எழுத்து கட்சியின் ஆதரவாளர்கள் கூட நிறைந்திருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சி என்கின்ற 9 எழுத்து கட்சியினுடைய ஆதரவாளர்கள் நிறைந்திருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற 10 எழுத்து கட்சியின் தொண்டர்கள் கூட நிறைந்திருக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற 11 எழுத்து கட்சியினுடைய தொண்டர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அத்தனை எழுத்து கட்சியும் தொண்டனாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாய் உங்களின் ரசிகன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அரங்கை நிறைந்திருக்கின்ற உங்கள் முன்னிலையில் வாழ்த்துரை வழங்கிட நாட்டாமை அவர்களை பாசத்தோடு அழைக்கின்றேன்.
72ஆம் நாடார் மகாஜனின் மாநாட்டுக்கு வருகை தந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நாடார் மகாஜனத்தின் தலைவர் அருமை அண்ணன் விஎஸ்பி குருசாமி வெள்ளையன் அவர்களை, பொதுச் செயலாளராக பல ஆண்டு காலமாக இந்த சங்கத்தை வலுவாகவும் சிறப்பாகவும் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் பொதுச் செயலாளர் ஜி கரிகோல்ராஜ் அவர்களை, பொருளாளராக செயல்பட்டு கொண்ட ஏசிசி பாண்டியன் அவர்களை, செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் ஏவிஎஸ் மாரிமுத்து அவர்களே, ஐசக் முத்துராஜ் அவர்களே, எஸ்ஜே கிப்சன் அவர்களே, மாநாட்டு வரவேற்பு குழுவில் பங்கேற்றுக் கொண்ட தலைவர் ராஜமோகன் அவர்களே, செயலாளர் கே சந்தோஷ பாண்டியன் அவர்களே, பொருளாளர் பழனியப்பன் அவர்களே, மாநாட்டு தலைமை பொறுப்பை தலைமை வகித்துக் கொண்டிருக்க பி துரைபாண்டியன் அவர்களே, மாநாட்டு திறப்பாளர் எஸ்என் ஜெயமுருகன் SNJ குரூப்ஸ் உடைய அதிபர் அவர்களே, என்னுடன் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்க இயக்கத்தின் துணை பொதுச்செயலாளர் நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரி என் சுந்தர் அவர்களே, சற்று முன் நாடார் மகாஜனத்தை பற்றியும் அவர் ஈடுபாடை பற்றியும் இந்த செயல்பாட்டை பற்றியும் பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் மாவட்ட துணை பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்களே, என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அனைவரின் மனதில் ஒரு ரசிகராக நாங்களுடைய பார்க்கிறோம் என்று அனைத்து கட்சியின் பெயரை ஒரு எழுத்து 2 எழுத்து 3 எழுத்துன்னு சொல்லி என்னை அழைத்து நான் ஒன்றை மட்டும் சொன்னேன், அறிமுகப்படுத்தும் போது இந்த தாடி எதற்காக என்று மட்டும் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னேன். அதை சொல்லாமல் சென்றிருக்கிற என் அன்பு சகோதரர் கொள்கை பொறுப்பு செயலாளர் NMS விவேகானந்தன் அவர்களே, மதுரை மண்டல அமைப்பு செயலாளர் ராமராஜ் அவர்களே, சேலம் மண்டல அமைப்பு செயலாளர் மைக்கேல் தங்கராஜ் அவர்களே, வேலூர் மண்டல அமைப்பு செயலாளர் ஞானதாஸ் அவர்களே, மாவட்ட வழக்கறிஞரின் செயலாளர் பி குமார் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் எஸ் செல்வம் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் ரவி அவர்களே, சம்பத்து மக்கள் மாநில இளைஞரணி துணை செயலாளர் குரு சிவாரி அவர்களே, மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் ஜெயந்தி குமார் அவர்களே, மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் தனலட்சுமி அவர்களே, மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜவஹர் அவர்களே, மாவட்ட விவசாயியின் துணை செயலாளர் எட்வின் அவர்களே, மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் பூமிநாதன் அவர்களே, மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் MD கார்த்திக் அவர்களே, மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் பஞ்சு அவர்களே, மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவாஜி அவர்களே, உசிலம்பட்டி தொகுதி செயலாளர் சிவமுருகன் அவர்களே, மற்றும் என்னுடன் இந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக வருகை தந்திருக்கின்ற சமத்துவ மக்கள் கட்சியின் நிர்வாகிகளே, மாவட்ட செயலாளர்களே மற்றும் நாடார் மகாஜன சங்கத்தின் உண்மையான உழைப்பில் சிறந்த உறுப்பினர்களே, பத்திரிகை சகோதரர்களே, பாதுகாப்பு அளித்து வரும் காவல்துறை அன்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் என் முதற்கண் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை எப்பயாவது பேச அழைக்கும் போது முதல்ல பசி நேரத்தில் என்னை அழைப்பாங்க. அந்த பசியை போக்குவதற்கு நான் உங்களுக்கு தீனி போட வேண்டும் என்ற எண்ணத்திலே என்னை அழைத்திருக்கிறார் நினைக்கிறேன். என் அன்பு சகோதரன் விமானத்தில் பயணம் செய்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்து, பசி நேரத்தில் பேசுறது ஒன்று, அதுக்கப்புறம் பேச நினைத்ததெல்லாம் அனைவரும் பேசியிருப்பார்கள். அதான் கரிக்கோல் நினச்சி சொன்னேன். நான் எந்திரிச்சு போய் மனோ சார்னு சொன்னேன். எந்திரிச்சு போய் நீங்கள் பேசியதெல்லாம் எனக்கு ஒப்புதல் இருக்கிறது, நீங்கள் பேசியதெல்லாம் சிறப்பாக பேசுகிறேன், அதே கருத்தை தான் நானும் கொண்டுள்ளேன் என்று நிறுத்திவிட்டு செல்லலாம் என்று சொன்னேன். ஆனால் இங்கு வந்தபோது இது கோவில்பட்டியில் நடந்த மாநாட்டுக்கு வந்திருக்கின்றேன். மீண்டும் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒற்றை காரணம்தான், உணர்வு பூர்வமாக இந்த சமுதாயத்திற்காக வந்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். நூற்றி 13 ஆண்டுகள், 100 ஆண்டுகளை கடந்து ஒரு சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும், எந்த ஒரு சிறு தொழிலாக இருக்கட்டும், 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு என்பதை விட 100 ஆண்டுகளை கடந்து ஒரு சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சங்கம் உண்மையிலேயே எடுத்த காரியத்திலும் நிரந்தரமாக சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அது நாடார் மகாஜன சங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறார்கள். எதற்காக இந்த சங்கம் உருவாக வேண்டும் என்று நினைத்து பார்த்திருப்பார்கள். ஒன்று, இந்த சமுதாயத்தை
உழைக்கின்ற சமுதாயத்தை, துணிவு, விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை கொண்ட இந்த நாடார் சமுதாயத்தை ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்த வேண்டும். ஒற்றுமைப்படுத்தினால் மட்டும் போதாது, பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும், வாழ்க்கையை மேன்மை அடைய வேண்டும் நினைக்கும் போது அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கருவிதான், ஒரு உடி என்றே சொல்லலாம், அது கல்வி. அந்த கல்வி இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும், வளர்ச்சி அடைய முடியும், பொருளாதார அடையிலே உயர முடியும் என்பதனால் அந்த கல்விக்கு முக்கியத்துவத்தை தந்து பல உறவின் முறைகளை உருவாக்கி, அந்த உறவின் முறைகள் மூலமாக பல பள்ளிகளை உருவாக்கி கல்விக்கு முக்கியத்துவம் தந்த ஒரு சமுதாயம், அதிகமாக முக்கியத்துவம் தந்த சமுதாயம் என்று சொன்னால் யாரும் நம்மை கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். அது நாடார் சமுதாயம் தான் என்பது உறுதியான ஒன்று. இந்த நாடார் சமுதாயத்திற்கு சமத்துவம் சேர்ந்திருக்கிறது. வந்துட்டாரு அவர் பாயிண்ட்டுக்கு சமத்துவ தலைவர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சமத்துவம் எங்கே இருக்கிறது சொன்னால், நீங்கள் தமிழகத்தில் செல்லுங்கள், பாம்பே போங்க, டெல்லி போங்க, அங்கே ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும். அண்ணாச்சி கடையில் போய் சரக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அண்ணாச்சி என்று சொன்ன உடனேயே நீங்கள் அந்த குடும்பத்தில் ஒருவராகி விடுகிறீர்கள். அது எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒருவனாக, அண்ணனாக உங்களை நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அண்ணாச்சியிடம் நேர்மை இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, உறுதி இருக்கிறது, விடாமுயற்சி இருக்கிறது, நல்லவர்கள், வல்லவர்கள் என்பதை அவர் தெரிந்துதான் அண்ணாச்சி கடையில் போய் சரக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஆக சரக்குள்ளவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அங்கே போங்கன்றாங்க. அதில் சமத்துவம் அடங்கி இருக்கிறது. உண்மையிலேயே சிறப்பாக இந்த பள்ளிகள் உருவாகி இருக்கின்றன. 8 கல்லூரிகள், 25 கல்விச்சாலைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் நாடார் மகளிர் சங்கத்திலே. ஆனால் உறவின் முறை மூலமாக பல பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பள்ளிகளை உருவாக்கியது என்ன பயன் என்று பார்க்கும்போது, கல்வி மிக மிக அவசியம். அதுதான் ஃபவுண்டேஷன், அதுதான் அடித்தளம். ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுதான் பேசிக் நீட். ஒரு மனிதன் கல்வி கற்கிறான் என்றால் அது மிக மிக அவசியம். கல்வி கற்கிறான் என்று சொன்னால் அறிவை வளர்த்துக் கொள்வதுதான் மிக மிக அவசியம். புத்தக புழுவாக இருந்து கொண்டு புத்தகத்தில் இருப்பதை பரீட்சையில் எழுதிவிட்டு பாஸ் செய்துவிட்டு போவது கல்வி அல்ல. அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், பிற தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள், பிற சமூகத்தினர் என்ன சொல்கிறார்கள், பிற தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள், படித்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், பண்புள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை உள்வாங்கி அதன்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் கல்வியின் அடித்தளத்தில் அதுதான் வருகிறது. ஆக கல்விக்கு முக்கியத்துவத்தை தந்து, அந்த கல்விதான் மிகச் சிறந்தது, அந்த கல்வி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற அடிப்படையிலே இந்த சமூகத்தை சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சங்கங்கள் எல்லாம். ஆனால் அது கல்வியை துவங்கினாலும் சரி, மிகப்பெரிய தொழிற்சாலைகளை துவங்கினாலும் சரி, அங்கு சமத்துவம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் போனால் எல்லா சமுதாய மக்களும் அங்கு கல்வி கற்கிறார்கள். நீங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கவங்க தான் படிக்கணும் எங்கேயும் சொல்லுறது கிடையாது. நீங்கள் சிவநாடார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற HCL நிறுவனத்தில் பலரும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சின்ன சிவந்தி ஆச்சாரோடைய நிலையில் எல்லாரும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஆக நாம் ஒற்றுமையை விரும்புபவர்கள், சமத்துவத்தை விரும்புவார்கள், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழகத்தை சிறந்த வழியிலே பொருளாதார வளர்ச்சி அடைகின்ற ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நமது சமுதாயம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆக இந்த கல்வியை மேலும் வலுவாக மக்களிடம் எடுத்துச் சென்றது யார்? வேறு யாராலும் இருக்க முடியாது. 1954 முதல் 1963 வரை தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி நடந்தது என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சி தான். இங்கு பேசியவர்கள் எல்லாம், நேற்று பேசியவர்கள் எல்லாம் பெருந்தலைவர் அவர்களின் சிறப்பை பேசியிருப்பார்கள். பெருந்தலைவர் பாரத தலைவர், அவர் ஒரு ஜாதி கூட்டுக்குள் அடைக்காமல் இருந்தது தான் அவரின் பெருமை என்று இன்றும் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். பெருந்தலைவர் 2 பாரத பிரதமர்களை அடையாளம் காட்டிய ஒரு தலைவர். அவர் நினைச்சிருந்தா பாரத பிரதமராக இருக்கலாம். தனக்கு அந்த பதவி வேண்டாம் என்று இந்திரா காந்தி அம்மையாரும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் சுட்டிக்காட்டிய ஒரு பெருந்தலைவர் அவர்கள். சுயநலம் இல்லாத, தன்னலம் இல்லாத பெருந்தலைவர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட பெருந்தலைவர் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பற்றி நான் பேசவில்லை, நாம் யாரையும் குறை சொல்லவில்லை. டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட், டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள், அதுதான் டெவலப்மெண்ட் என்று நினைத்து
அவர் அதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேம் எதாக இருந்தாலும் சரி, அணைக்கட்டுகள் கட்டியது அவர் தான். தொழிற்சாலை ஐசிஎஃப் எடுத்துக்கோங்க, பெல் எடுத்துக்கோங்க, எதை வேணால் எடுத்துக்கோங்க, நிறையா சொல்லிவிட்டோம். ஐசிஎஃப் வந்து கோச் ஃபேக்ட்ரி அவர் தான் உருவாக்கினார். ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி, பெல் திருச்சி, கல்பாக்கம். அப்படி பார்த்தீர்கள் என்றால் பெருந்தலைவர் காலத்தில் தான் அவர் நேராக போய் நேருட்ட சொன்னார்னா, மிஸ்டர் நேருஜி எனக்கு இந்த இது தமிழகத்துக்கு வரணும்னு சொன்னால் உடனடியாக செவி சாய்த்தார்கள் என்று சொன்னால் உன்னதமான ஒரு தலைவன் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கேட்கிறான், கொடுத்து விடுங்கள் என்று சொன்னது. ஆக பெருந்தலைவர் ஆட்சி பொற்கால ஆட்சி. இந்த பொற்கால ஆட்சி மீண்டும் தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசியல் அதிகாரத்தில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசியல் அதிகாரம் எப்படி வரும்? இங்கு நமது சமுதாயத்தினருக்கு அதிகமான இடம் கொடுக்க வேண்டும் என்று பேசினார்கள் என்று சொன்னார்கள். அண்ணன் கரிக்கோள் கூட சொன்னார், நல்ல கருத்து தான். ஆனால் முதல்வர் பதவியில் அமர்கின்ற தகுதி படைத்தவர்களாம் இருக்கும்போது எதற்காக வேறு ஒருவரை போய் கேட்டுக்கொண்டிருக்கேன் என்பதுதான் என்னுடைய கேள்வி. உடனே சொல்லலாம், சரத்குமார் முதலமைச்சர் ஆக வேண்டிய ஆசை வந்துருச்சுன்னு. எனக்கு ஆசை இருக்குதாங்க, இல்லைன்னு சொல்ல. அது தப்பும் கிடையாது, இருக்க எல்லாருக்கும் அந்த ஆசை வரலாம். ஆசை இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். பேராசை பெருநஷ்டம் கிடையாது. பேராசை உங்கள் உழைப்பை அதிகரிக்கிறது. அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சென்று கொண்டு இருக்கிறீர்கள். அது பேராசை அல்ல, உங்கள் விடாமுயற்சி, உறுதி, நேர்மை, திறமை அதில் அடங்கியிருக்கிறது. அங்கே நம்ம ஏன் கையேந்தணும்? ஒரு புரட்சி தலைவர் பாட்டு இருக்கு, என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அது மாதிரி என்ன பலம் இல்லை இந்த சமுதாயத்தில் ஏன் கையை ஏந்த வேண்டும் பிற கட்சியிடம்? இதுதான் நான் கேட்கிறேன். சரத்குமார் நல்லா இந்த மேடையை பயன்படுத்திக்கிறார், கரிக்கோள் வச்சு கேட்டு தெரிஞ்சிடாதீங்க. நான் சொல்றதெல்லாம் பொதுவாக சொல்றேன். என்னுடைய உழைப்பில் நான் வரணும்னு நினச்சா கடவுள் எழுதியிருந்தா தலையில் இருந்தால் நான் வந்துடுவேன். ஆனால் நீங்கள் ஏன் கூட இருக்கீங்க தெரியல. வரும்போதே ஒருத்தர் சொன்னார், அண்ணா நீங்கள் லீடு பண்ணுங்கன்னாரு. ஐயா, லீட் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. தலைவனாவது முக்கியமில்லை, சிறந்த தலைவனாக வேண்டும். அதுக்கு பெருந்தலைவரின் பாதையிலே சென்று கொண்டு இருக்கின்றேன். எனக்கு வயசு 25 தான். இதுக்கு பத்திரிகையாளராக ரெடி ஆகிட்டாங்க. ஒரு இடத்துல போய் 150 வயசுன்றா, இங்கே 25 வயசுன்றா, ஏதோ கிறுக்கன் ஆகிட்டான் சரத்குமார்னுவாங்க. இளமையாக இருக்க வேண்டும் நீங்கள். அதுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன், சே நோ டு ஆல்கஹால், சே நோ டு ட்ரக்ஸ். எதுக்கு சொல்கிறேன்னா, முதலில் நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் மிக மிக அவசியம். எதையும் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஆரோக்கியம் முக்கியம். அந்த உடல் ஆரோக்கியம் இல்லாட்டி நம்ம எதையும் சாதிக்க முடியாது. நோயை வந்து படுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக ஆரோக்கியம் தேவை. அறிவு ஆற்றலை தேவை. நம்ம வந்து தொடர்ந்து வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். லிஸ்னிங் இஸ் நாலேஜ் அப்படின்னாங்க. காது வழி யார் யார் என்ன பேசுகிறார்களோ அதை கற்றுக்கொள்வதற்கான பாடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதை கற்றுக்கிறதுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் செவியை வந்து திறந்தே வச்சுட்ருக்கணும். யார் யார் என்ன சொல்கிறாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்போம், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா வள்ளுவன். கல்வியை பற்றி சொல்லும்போது வள்ளுவன் என்ன சொல்கிறான்? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்றான். தோண்ட தோண்ட எப்படி நீர் ஊற்று ஊறி வருகிறதோ அதே போல் கற்க கற்க உங்கள் அறிவு வளர்ச்சி அடைகிறது என்று சொன்னார்கள். ஆக இந்த சமுதாயம் அறிவை வளர்ப்பது முக்கியமாக இருந்ததனால் 80.3% மேல் தமிழகத்தில் விழுக்காடு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் has gone to 8.3% in தமிழ்நாடு. வை? அதற்கு முதல் காரணம் என்று பெருமையோடு சொல்லலாம், மார்தட்டி சொல்லலாம். இந்த சமுதாயம் எடுத்துக்கொண்ட அந்த கல்வி புரட்சி தான் அந்த 80.3% ஒரு பங்கமாக அமைந்து விட்டது. இங்கே ஒன்றை மட்டும் இந்த மாநாட்டிலே தீர்மானம் போட்டிருப்பீர்கள். பல தீர்மானத்தில் ஒன்றாக நாடாளுமன்ற 8 கல்லூரிகள், பல கல்விச்சாலைகள், உணர்வின் மூலமாக பல பள்ளிக்கூடங்களை நீங்கள் கட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லையே, ஒரு சட்டக்கல்லூரி இல்லையே. ஆக சட்டக்கல்லூரி மருத்துவமனை கல்வி இங்கே வந்து உருவாக்குவதற்கு நான் கரிக்கோள்கிட்ட பேசுகிறேன். ஆனால் அதுக்கு 500 கோடி வேணும். நாங்கள் நீங்கள் ஊன்னு சொன்னால் கொடுக்கறதுக்கு எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த பாக்கெட்டில் கை விடுறாரு, அப்புறம் கொடுத்துக்கிறானே டக்கு டக்குன்னு பின் உள்ளு பாக்கெட்டை கை விடுறாங்க எல்லாரும். நம்ம ஆளுங்களாம் வெளி பாக்கெட் வச்சிருக்க மாட்டாங்க, உள்ள கை போனாலே அதுதான். இங்கே பேசுகிற நிறைய பேர் பார்த்தேன், எல்லாம் உள் பாக்கெட் வச்சிருக்க பார்ட்டிங்க தான் கூட. அதை வெளியே எடுக்கணும். எடுத்தால் நிச்சயம் 500 கோடி என்ன நீங்கள் சொல்லுங்கண்ணே, உங்கள் கூட வரேன். லெட் அஸ் கோ ரெப்ரசன்ட் திஸ் கேஸ் டு சிவநாடர் அவர்கள். தினத்தந்தி அதிபர்கிட்ட போகலாம். பல பேர் இருக்காங்க, நிச்சயமாக நம்மளால் முடியும். அது எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் மருத்துவக் கல்லூரியை துவங்கி விட்டோம் என்று சொன்னால் அங்கு நம்மை சேர்ந்த நமது சமூகம், நமது சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து மருத்துவராகிவிட்டால் இலவசமாக 25-30% மக்களுக்கு இலவச மருத்துவம் இந்த சமுதாயத்தில் தருகிறார்கள் என்பதை நாம் சொல்ல முடியும்.
இதில் ஒரு சுயநலம் இருக்கிறது. நம்ம ஆளுங்க படித்து மருத்துவர் ஆகட்டுமே, நம்ம ஆளுங்க சட்டக்கல்லூரி போயிட்டு சட்டம் படிக்கட்டுமே, ஏன் அவங்க மட்டும் படிக்கக்கூடாதா? அந்த ஆர்வத்தை தேடிக்கொள்ளுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஊர்லேருந்து புறப்படுறது. இது வந்து உழைக்கின்ற வர்க்கம். உழைப்பு, நியாயம், தர்மம், தன்மானம், அவங்கள பற்றி அவங்க மேலே இருக்கிற அக்கறை மிகப்பெரியது. அவங்கள மதிக்கின்ற ஒரு இனம் அது. ஏன்னா அவங்க புறப்பட்டு வருவாங்க, ஒரு சாதாரண பெட்டி கடையில் வேலை செய்வாங்க, அந்த பெட்டி கடையை முதலாளி ஆவாங்க, அப்புறம் சின்ன ஹோட்டல் வைப்பாங்க, பெரிய ஹோட்டல் வைப்பாங்க, பல ஹோட்டல் வைப்பாங்க. செயின்ஸ் ஆஃப் ஹோட்டல் வில் டெவலப், தே வில் பிகம் வெரி ரிச். அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறது இல்லை, பல நற்பணிகளை செய்கிறார்கள். அதுதான் இந்த சமுதாயம். ஆக நீங்கள் வந்து நிச்சயமாக அதற்கு முயற்சி எடுத்தால் நடக்கும், நினைத்தால் நடக்கும். அதனால் அந்த முயற்சி நீங்கள் எடுக்கணும். அது ஒரு தீர்மானமே போட்டுக்கோங்க. இரண்டா திடீர்னு வந்து இங்கே சங்கத்து உறுப்பினர் மாதிரி தீர்மானத்தை போட சொல்லான்னு கேட்டுறாதீங்க. எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிவிட்டேன். இங்கே பெருந்தலைவரை பற்றி நீங்கள் பார்க்கும்போது பொற்கால ஆட்சின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால், எல்லா டெவலப்மெண்ட்ஸ் எந்தெந்த வளர்ச்சிகளுக்கும் அந்த பொற்கால ஆட்சி அவர் மூலமாக தான். இறக்கும்போது எவ்வளோ பணம் வச்சுருந்தார்? வெறும் சொற்பமான பணத்தை பையில் வைத்திருந்தார். அப்பழுக்கற்ற ஒரு மனிதன் பெருந்தலைவர் அவர்கள். அந்த அப்பழுக்கற்ற மனிதனாக நாமும் வாழ்க்கையை உருவாக வேண்டும் என்று அவர் ஐக்கானா வச்சுட்டு நம்ம பயணிக்கணும். பல தலைவர்கள் நான் பார்த்து விட்டேன். அண்ணன் அழகாக சூசுகமாக சொல்லிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே சென்று விட்டார், நம்முடன் பயணித்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து என் மனதில் இருந்தாலும் நல்ல மனிதன் சொல்லிட்டார். ஆனால் எங்கேயும் எனக்கு யாரும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எல்லா 2 ஏக்கம் தான் இருந்தேன். 2 ஏக்கத்தில் என்ன பாசத்தோடு தான் பார்க்குறாங்க இன்றைக்கி வரைக்கும். எந்த குறையும் கிடையாது, நல்ல பாசத்தோடு தான் பார்க்குறாங்க. அறிவு ஆற்றல் திறமை இருக்கும்போது எங்கும் வரவேற்பு இருக்குது, மறந்து விடாதீங்க. இந்த அறிவு ஆற்றல் திறமை வந்ததுக்கு காரணமே கல்வி தான். கல்வி இருக்கும்போது எதையும் சாதிக்கலாம், உடல் வலிமை இருக்கும்போது எதையுமே அதுக்கு மேலே சாதிக்கலாம். ஆக எனக்கு 70 வயதானாலும் கடுமையான உழைப்பு பார்க்குறது 30 வயசு மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா உங்கள்கிட்ட பேசின ஒரு 5 வயசு கூடிருச்சு பேச பேச. ஏன்னா பிஎஸ்சி மேத்ஸ் கரெக்டாக சொல்லணும் இல்லையா? 25 30 எப்படியா சொன்னார்னா 5 வயசு இப்போ கூடிருச்சுன்ற. அங்கே பெருந்தலைவர் பற்றி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், இது மாதிரி நம்ம ஆகணும். ஒரு அரசியல் அதிகாரம் ஏற்பட்டு சொன்னால் நாம் மற்றவர்களை விட எதை சிறப்பாக செய்வோம், நம்ம செயல்பாடு எப்படி அவர்களை விட சிறப்பாக இருக்கும். பெருந்தலைவரை போல் தன்னலமற்ற ஒரு ஆட்சியை நாம் உருவாக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்தால் கண்ணதாசன் அழகாக சொல்லியிருக்கார், முக்கால் கை சட்டைக்கும் முழந்துண்டு வேட்டிக்கும் தன் தனி மனித சேவைகளுக்கு சுவரெழுப்பிக் கொண்டவர். முக்கால் கை சட்டைக்கும் முழந்துண்டு வேட்டிக்கும் தன் தனி மனித சேவைக்கு சுவரெழுப்பிக் கொண்டவர் பெருந்தலைவர். தென்றலே, தென்முதிகை மலைச்சாரலே, தங்கமே, தமிழே, பழனிமலை ஆண்டிகையில் கூட ஓடி இருக்கும், பழனிமலை ஆண்டிகையில் கூட ஓடி இருக்கும், உங்கள் கையில் அது கூட இல்லையே. கண்ணதாசன் எழுதுறார் பெருந்தலைவரை பற்றி. பழனிமலை ஆண்டி கூட யாசகம் செய்வது போல் கையில் ஓடு வைத்துக் கொண்டிருக்கிறார். பெருந்தலைவர் அதையும் கையில் வச்சுக்கல. ஏன்னா அது யாராச்சும் பணம் போட்டாங்கன்னா அவருடைய பணம், அவர் வேற உழைத்தால் பணம் சம்பாதிக்கிறேன், உழைப்பில் வர வேண்டும். உன்னதமான மனிதர் பெருந்தலைவர் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கு தினமும். மற்ற தலைவர் இருக்காங்க, நல்ல தலைவர் இருக்காங்க, அதுக்காக இவனை பெருந்தலைவரே தூக்கி வச்சுட்டு பேசுகிறாருன்னா சமுதாயத்தில் நினச்சிடாதீங்க. அவர் நான் சொல்லிட்டேன், இஸ் ஆல் இண்டியா லீடர், இஸ் நோ ஸ்மால் லீடர். பெருந்தலைவர் வந்து ஒரு ஆல் இண்டியா லீடர். அவர் எங்கே ரஷ்யா போய் பார்த்துட்டு வந்திருக்கார், அதிபர்களாம் சந்தித்தவர். 3வது வகுப்பு படித்திருந்தாலும் அறிவில் சிறந்தவர். எதை எப்படி செய்யணும்னு சொல்லுவார். இது கேடிகே தங்கமணியின் பெரியப்பா என்று சொன்னார்களே, ஒரு முறை கேடிகே தங்கமணி அவர்கள் நாங்கள் உணவு உண்டு கொண்டு இருக்கும்போது, கேடிகே தங்கமணியின் மனைவியும் எங்கள் அம்மாவும் அக்கா தங்கச்சி தான், பாதித்தாருடைய மனைவியும் எங்கள் அம்மாவும் அக்கா தங்கச்சி தான், சொந்த அக்கா தங்கச்சி. அப்போ கேடிகே தங்கமணி அவர்கள் சொல்கிறார், ஒரு கலெக்டர்களுடைய மாநாடு நடந்து கொண்டிருந்ததாம். அந்த கலெக்டர்கள் மாநாட்டில் பெருந்தலைவர் வந்து சில கருத்துக்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். நடந்ததை சொல்கின்றேன் ரெக்கார்ட் பூர்வமாக. அப்போ எல்லாரும் பேசியிருக்காங்க, அந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு கலெக்டர் இருந்துச்சு, டியர் honorable chief minister, you see when we try to do this and that, we don't do this and this has to that on the central government to the state government, ஏதோ சொல்லிட்டே இருந்திருக்கார். பெருந்தலைவர் பார்த்துட்டே இருந்தாராம். ஐயா, இந்த இடத்த இந்த விவசாயிட்டு கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்குமாயா அப்படின்னு கேட்டாராம். வெல் நோ, எஸ் எஸ்ஸா நோவா எதுக்காதுண்ணா. அப்போ கொடுத்துட்டு போயா, why are you impressing மீனாராம், why are you impressing மீனாராம். அந்த ஷார்ப்பாக இருந்திருக்கார் அவர். சொன்னது கேடிகே தங்கமணி, பாராளுமன்றத்தில் ஜெயண்ட். கேடிகே தங்கமணி வரை பாராளுமன்றத்தில் வரவில்லையா என்று நேரு கேட்பாராம். காரணம், சிறந்த கேள்விகளை எழுப்பி
சமுதாயத்துக்கு தேவையான, சமூகத்துக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான கேள்விகள் எழுப்புகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கேடிகே தங்கமணி. விமான நிலையம் வரணும்னு சொன்னது கேடிகே தங்கமணி. பல போராட்டங்கள் கலந்து கொண்டு இருப்பார். புரட்சி தலைவர் அவர்கள் மனு கொடுப்பதற்காக கவர்னர் மாளிகை செல்லும் போது புரட்சி தலைவருடன் அமர்ந்திருந்தது யார் தெரியுமா? இங்கே யாருக்காச்சும்? எம் கல்யாண சுந்தரம், கேடிகே தங்கமணி, புரட்சி தலைவர். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று அந்த கூட்டம் போச்சு. உங்களுக்கு எப்படி தலைவா தெரியும்னா, அந்த கூட்டத்தில் இப்போ 2வது செகண்ட் இயர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது கூட போனேன். எங்கள் அப்பா கேட்டார், ஏன்டா லேட்டாக வந்த வீட்டுக்கு? இந்த கூட்டத்தில் போனேன்னு. உனக்கு வேறு வேலையில் இடனாரு என்ன? இல்லைப்பா பெரிய கூட்டம். ஆக எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நல்லவர்களை தேர்ந்தெடுக்கலாம். சிந்திச்சு பாருங்க. நல்லவர்கள் இருக்கிறார்கள், வல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அடையாளம் காணாமல் இருக்கிறோம். மற்றவர்களை கேட்பதற்கு பதிலாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். சிந்திச்சு பாருங்க. காந்தி சொன்னார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ். என் வாழ்க்கை தான் என் செய்தி. அதை பின்பற்றியவர் யார்? பெருந்தலைவர் அவர்கள். நான் விட்டு செல்ற பணிகளை நீங்கள் தொடர வேண்டும் என்று சொல்வதற்கு தான் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்கிறார். நான் விட்டு செல்கிற செய்தி உங்களுக்கு பயனளிக்கட்டும் என்று சிறந்த ஒரு பாதையை நம்ம வகுத்திருக்கிறார். சிறந்த பாதை என்று சொல்லும்போது சிறந்த அரசியல் பாதை, மக்கள் பணி செய்வதற்காக ஒரு சிறந்த வழித்தடம் அதை உருவாக்கி சென்றிருக்கிறார். ஆகவே அது வழித்தடத்தை உருவாக்கி சென்றிருக்கிறார் என்று சொன்னால் ஒற்றுமை தேவை. நம்மிடம் ஒரு ஒற்றுமை தேவை. ஊழலற்ற ஒரு ஆட்சி என்று சொல்லும்போது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 67 இன்று வரை 2 கட்சிகள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றன. யாரையும் குறை சொல்ல, ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்கின்றேன். ஒரு 100 பணக்காரங்க உருவாயிருப்பாங்களா? 500 பணக்காரங்க உருவாயிருப்பாங்க தமிழ்நாட்டில்? will there be 500 billionaires? 500 billionaires? எவ்வளவு லட்சாதிபதி, எவ்வளவு கோடீஸ்வரர்கள் உருவாகினார்கள் என்று கணக்கெடுத்து சொல்லுங்கள் எனக்கு. கட்ட வண்டியில் வந்து பழம் விற்று சின்ன பெட்டி கடை வச்சு 100 கோடிக்கு அதிபதி, 200 கோடி அதிபதி, 30,000 கோடிக்கு அதிபதி, 40,000 கோடி அதிபதி ஆகியிருக்காங்களா? முடியாது. ஆக மற்றவங்க ஆகியிருக்காங்க. எப்படி? கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள், கேள்வி கேட்பதை தவிர்க்கிறீர்கள். கேள்வி கேட்கணும் எல்லாரும். ஏன்னா இளைஞர்கள் சாதாரணமாக இல்லை. இங்கே சொன்னாங்க, மனோன சொல்லும் போது சொன்னாங்க, இளைஞர்கள் அரசியல் பால் திரும்பி பார்க்க வேண்டும். அரசியலா சாக்கடை, ஏன் நீங்கள் வந்து சுத்தப்படுத்தணும் அதை? இளைஞர்கள் அவர் சொன்னார், அவர் சொல்லிட்டார், ஒத்துக்கிட்டார் ஒரு உண்மையை. when educated people stay away from politics, uneducated people come to power. அதாவது கல்வி கற்றவர்கள் தேர்தலை புறக்கணிக்கும் போது கல்வி கற்காதவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். we cannot let mediocrity rule us. யாரை சொல்றீங்க தலைவனா? மீடியாக்ரிட்டி வரக்கூடாதுன்னு சொல்றேன். சிறந்தவர்கள், வல்லவர்கள், மக்களை பற்றி சிந்திப்பவர்கள், மக்களுக்காக செயல் திட்டங்களை தீட்டுபவர்கள், செயல்படுத்துபவர்கள், அவர்கள் தான் ஆட்சி பீடத்தில் அமரணும். அதுக்கு தகுதி நம்மிடம் இருக்கிறது என்று சொல்கின்றேன். கரிக்கோல் நினைச்சு கோச்சுக்காதீங்க. நாம் பிறரை சென்று கேட்க வேண்டாம். கொடுக்கிறியா? அடுத்த தடவை தனிச்சு நில்லுங்க. உங்க கூட நான் நிற்கிறேன். எதுக்காக யாசனம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு புரியவில்லை. நம்மகிட்ட எல்லாம் இருக்கு. அறிவு, ஆற்றல், திறமை, பொருளாதாரம் எல்லாம் இருக்கு. ஒருத்தர் தேர்ந்தெடுங்க. யூ எலெக்ட் சம்படி. இவர்தான் என்று தேர்ந்தெடுங்கள். ஒட்டுமொத்த சமுதாயம் இவர்தான் என்று சொல்லட்டும், பின்பற்ற நான் தயார். 2026 அப்புறம் சிந்திச்சு பாருங்க. 2026 அப்படி ஒரு முடிவை எடுத்து நீங்க சொல்லுங்க. 2026 ஆட்சி பீடத்தில் அமர்வது இந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவன், மக்களுக்காக சேவைக்கூடிய தலைவன், சமத்துவத்தை கடைபிடிக்கின்ற தலைவனாகத்தான் இருப்பான். இதுக்கு மேலே நீங்கள் பசியில் இருக்கீங்க, எனக்கும் பசிக்கும். ஆக பசிக்காது, மற்றவங்களுக்கு பசிக்கும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் சொன்ன கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏதோ சரத்குமார் வந்தார், பேசினார், நகைச்சுவையாகவும் பேசினார், சிந்திக்கவும் வைத்தார் என்று எடுத்துக்கொண்டு நகைச்சுவை மறந்து வைத்து சிந்திக்க வைத்தார் என்பதை மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். நமது நாளைய சமுதாயம், நாளை இளைய சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம் நாடு சிறப்பாக இருக்க வேண்டும், நம் மாநிலம் சிறப்பாக இருக்க வேண்டும். நல்ல தலைவர்கள், கொள்கை பிடிப்புள்ள தலைவர்கள், மக்களுக்காக சேவை செய்கின்ற தலைவர்கள் வரணும். ஆகவே சொல்கின்றேன், அன்பு சகோதரர்களே, நமது சமுதாய மக்களை உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், மார்ச் ஃபார்வர்ட். சொல்லுங்க பார்க்கலாம். மார்ச் ஃபார்வர்ட். கேப்சர் த பவர். மார்ச் ஃபார்வர்ட். கேப்சர் த பவர். இதுதான் நம் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்க. முடியும் என்று நினைத்தால் முடியும், முடியாது நினைச்சா இது முடியாது. நீச்சல் அடிக்கணும்னா அங்கே தண்ணியில் குதிச்சு தான் பார்க்கணும்.
ஐயோ தண்ணி குடிச்சு பாருங்கள், மேலே வந்துடுவீங்க தன்னாலே, உடனே மூழ்கிட மாட்டீங்க. ஆகவே சிந்திச்சு பாருங்கள். ஒன்றுபட்டு செயல்பட்டால் நாம் நிச்சயமாக அரசியலிலும் நாம் பெரியவர்களாக ஆகிவிடலாம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இந்த மாநாட்டிற்கு அழைத்து பெருமைப்படுத்திய கரிகோல்ராஜ் உள்ளிட்ட தலைவர் உள்ளிட்ட அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி, நாளை ஒரு சிறந்த சமுதாயம், ஜாதி மத மொழி பேதமற்ற ஒரு சமுதாயத்தை பாடுபடுவோம். Let us create a society in future breaking all barriers of creed, caste, religion and language. Thank you. நன்றி, வணக்கம்.